கேட்டால் கொடுப்பது கர்ணன். ஆனால் கேட்காமலே கொடுப்பது இந்த திராவிட கர்ணன் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி கலைஞர் புகழ்ந்து பேசிய ஒரு மேடையில புகழ்ந்து பேசினது. அந்த சம்பவத்த பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நேற்று நாளை படத்துல தலைவர் ஒரு பாட்டு வரியில வச்சுருப்பார். இயேசுவிற்கு இயேசுவை போல் காட்சியளிப்பார். இன்று இயேசு அவர்கள் அவரால் தான் பதவி அடைந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவை பத்தி பாடுனது. பட் ஆனா அது உண்மை கிடையாது. அண்ணாவை பத்தி பாடுனத விட அது வந்து எம்ஜிஆருக்கு அது பொருத்தமா இருக்கும். புரட்சித் தலைவர் அவர்களுக்கு. இது எதனால சொல்றேன் அப்படின்னா, 1970ல வந்த படம் எங்கள் தங்கம். இந்த படத்துல பார்த்தீங்கன்னா பல சிறப்புகள் இருக்கு. சிறப்புகள வந்து சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு சிறப்புகள். மேல பிக்சர்ஸ் தயாரிப்பு. கலைஞர் கலைஞர் கருணாநிதி தயாரிப்பு, முரசொலி மாறன் தயாரிப்பு, கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் முரசொலி மாறன் தான். பாடல்கள் கவிஞர் வாலி, இசையும் எம்.எஸ். விஸ்வநாதன். ஸோ இந்த படம் நல்ல ஒரு அருமையான படம். ஜெயலலிதா அம்மாவும் நடிச்சிருந்தாங்க. படம் எல்லாருமே படம் செமையா ஓடுன படம். இந்த படம் வந்து அ செம ஹிட்டா ஓடி நல்ல வசூல குடுத்துச்சு. ஸோ இந்த படத்தினுடைய வெற்றி விழாவ கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார். இந்த வரிய "கேட்டால் கொடுப்பது கர்ணன். கேட்காமலே கொடுப்பவர் எங்கள் திராவிட கர்ணன் எம்ஜிஆர்" அப்படின்னு கொடுத்து கொடுத்து சிவந்ததே அப்படின்னு எல்லாம் பாராட்டாரு. இதோட ஒரு படி மேல போய் வருஷம் மாறினவர்கள் இல்ல இந்த படத்தின் வசூல் மூலமா தான் எங்களுடைய குடும்பத்தின் மொத்த கடன்லேருந்து நாங்க வெளிய வந்தோம் அப்படின்னு கூட அவர் பெருமையா பேசியிருந்தாரு. ஸோ அந்த அளவுக்கு எம்ஜிஆர் அத வந்து இலவசமா நடிச்சு குடுத்தாரு அப்படின்னு சொல்லி மேடையிலேயே பகிரங்கமா சொன்னாரு. இந்த படத்துல பல சிறப்புகள் கொண்ட இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் குண்டடிப்பட்டதுக்கு அப்புறம் திரும்பி அவர் வந்து ரீஎன்ட்ரியா வந்து வரிசையா படம் நடிச்சிருந்த படத்துல இந்த படம் ரொம்ப சிறப்பா இந்த படம். இந்த படத்துல வந்து அவர் எம்எல்ஏவா இருந்தாரு அப்ப. அதனால அவர் வந்து புரட்சி நடிகர் அப்படின்னு தான் போடுவாங்க. ஏன்னா அவர் வந்து அப்ப புரட்சி தலைவர் திமுக விட்டு பிரிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் புரட்சி தலைவர் ஆனாரு. இந்த புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அப்படின்னு தான் போடுவாங்க. எம்எல்ஏ அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட்லயே பார்த்தீங்கன்னா 5 முதலமைச்சர்கள் இந்த படத்துல வந்திருப்பாங்க. 1 அண்ணாதுரை அவர்கள். அவர் வந்து அண்ணாதுரை அவர்கள் ஒரு சீன் வருவாரு. அதுபோக கலைஞர் கருணாநிதி அவர்கள், நெடுஞ்செழியன் அவர்கள், அதுபோக நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆராவே வருவாரு. ஜெயலலிதா வருவாங்க. சரி இவங்க 5 பேர் இந்த படத்துல வந்திருந்தாங்க. இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலைவருக்கு நடிக்கவே வராது. எம்ஜிஆர் அவர்களுக்கு நடிக்க வராது அப்படின்னு சொல்லிருவாங்க. பல விமர்சனங்கள் நம்ம கேட்டிருப்போம். பட் ஆனா அந்த படத்துல வந்து அவர் கலாகலாட்சேபம் பண்ணியிருப்பார். சந்திராயன் விஜயம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காமெடியா இருக்கும். அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். பாடல் எழுதினது முரசொலி மாறன் அப்படின்னு சொல்றாங்க. சிலர் வாலின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மூட நம்பிக்கையில ஒழிக்கிறதுக்காக மிக அற்புதமான முறையில எடுத்த பாட்டு இது. இந்த பாட்ட நீங்க ஆரம்பத்துல இருந்து கேட்டீங்கன்னாலே தெரியும். செம்மையா இருக்கும். அதாவது நிலவுக்கு போற அந்த விஷயத்த வச்சு, சந்திராயனுக்கு போற விஷயத்த வச்சு ரொம்ப அருமையா அற்புதமா பண்ணியிருப்பாங்க இந்த பாட்டு. இந்த பாட்டு டிஎம்எஸ் சூப்பரா பண்ணியிருப்பாருன்றத விட எம்ஜிஆருடைய அந்த மேக்கப் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அட்டகாசமா இருக்கும். அவர் மொட்ட தலையோட வித்தியாசமா ஒரு கெட்டப்ல வருவாரு. படத்திலேயே ஒரு 2, 3 கெட்டப்ல காட்டுவாங்க. மாறு வேஷத்துல வருவாரு. இந்த கெட்டப் ரொம்ப காமெடியா ஒரு நாள் கூத்துக்கு மீசைய பட்டாம் மேடையிலே. இருக்கும். அழகா நல்லா விபூதிலாம் பூசி சூப்பரா சும்மா தக்காளி பழம் மாதிரி டக 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 டகன்னு ஜொலிப்பாரு எம்ஜிஆர். சட்டை கிட்டையெல்லாம் இல்லாம ரொம்ப அற்புதமா நடிச்சிருப்பாரு. கூட தேங்காய் சீனிவாசன் ஆக்ட் பண்ணியிருப்பாரு இந்த சீன். திமிக்கிட்ட வாத்திய மிருதங்கம். படம் ஃபுல்லாவே அந்த பாட்டுல ஃபுல்லாவே பகுத்தறிவ வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு இது பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பண்ணியிருப்பாங்க. முறுக்கு வடை முறுக்கு வடை முறுக்கு வடைங்க. அப்போ உள்ள அந்த காலகட்டத்துக்கு அது சரி. இப்போ வந்து நம்ம வந்து எவ்வளவோ அட்வான்ஸா வந்துட்டு இப்போ சந்திரனுக்கே போயாச்சு நம்ம. அப்போ போகாத காலகட்டம். ஸோ அதனால அது வந்து பகுத்தறிவு பாடலாகவும் அந்த படத்துல பயங்கர ஒரு பிரச்சார பாடலா அமைஞ்சது. திமுக அமெரிக்கால பாத்தேடா அவ நாட்டுக்காரா மூணுக்கு போனத கேட்டே. வளர்ச்சிக்கு அது ஒரு பெரிய ஒரு உறுதுணையா இருந்த பாடல்கள். அந்த படத்துல உள்ள பாடல்கள்ல நான் செத்து பொழச்ச வேண்டாம் பாட்டெல்லாம் நான் செத்து பொழைக்க வேண்டாம் எமனை பார்த்து சிரிப்ப வேண்டாம். இந்த படத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாருங்களேன். கிளைமாக்ஸ் பாட்டுல அது படம் நடந்துட்டு இருக்கும்போதே சில பல சூழ்நிலைகள்னால கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும், எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஏதோ ஒரு பிணக்குகள் வந்த டயம். அந்த நேரம் வந்து வர ஆரம்பிச்சது. ஸோ கிளைமாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு சீன் எடுக்க வேண்டியது கட்டாயம். ஸோ அந்த டயத்துல பாருங்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மேக்கப் ஸ்டுடியோவுக்கு வந்துடுறாரு. வந்துட்டா மணி 8 மணி. காலைல எப்பயும் போல 8, 9 மணிக்கெல்லாம் வந்துடுறாரு. வந்துட்டா ஆல்ரெடி ஷோ உட்காந்துருக்காங்க. எடுக்க வேண்டிய சீன் வந்து பார்த்தீங்கன்னா, தலைவர வச்சு தனியா ஒரு சீன் எடுக்கணும். பட் அப்புறம் ஷோ கூட ஒரு காம்பினேஷன் ஒரு சீன் ஒண்ணு உண்டு. ஸோ இது 2 சீன், 3 சீன் தான். அவ்வளோதான். ஒரு சின்ன சீன் படம் முடிஞ்சுச்சு. முழு படம் முடிந்தது. போர்ஷன் முடிய போறது இதான். அதனால தலைவர் அன்னைக்கு வந்து தலைவர் வந்து வெளிநாடு போ வேண்டிய சிச்சுவேஷன். ஸோ, அதனால வெளிநாடு போயிட்டாருன்னா, அடுத்து வர்றதுக்கு லேட் ஆகும். படம் தாமதமாகும். ஸோ, அதனால அவங்க இன்னைக்கு படத்த முடிச்சுருன்னு சொல்லி தயாரிப்பாளர் முரசொலி மாறன் உட்கார்ந்திருக்காரு. அவருக்கு தெரியுது. இப்ப கருணாநிதிக்கு அவருக்கு ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கு. அவங்க மாமாவுக்கு அவருக்குன்ட்டு. ஸோ, அதனால அவர் என்ன பண்றாரு, வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்த எப்படியாவது முடிச்சு குடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு, இவரு போறாரு, வர்றாரு. வந்து உட்கார்ந்தவரு ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்கிறாரு. மேக்கப்பும் போடல. மேக்கப் ரூம்குள்ளயே போல தலைவரு. வெளிய உட்கார்ந்து ஆளுங்களோட உட்கார்ந்து பேசிட்டே இருக்காரு. அங்கிட்டு ஒரு பக்கம் உட்கார்ந்து ஷோ கவனிச்சுட்டே இருக்காரு. ஷோவுக்கு என்ன ஒரே டென்ஷன் என்னன்னா, ஷூட்டிங் இன்னைக்கு நடக்குமா, நடக்காதான்னு தெரியல. ஸோ நடந்தா பார்ப்போம். இல்லன்னா நம்ம பாட்டுக்கு அடுத்த வேலைய பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷோ ஒரு டென்ஷன்ல இருக்கிறார்ல. ஸோ அப்புறம் மெதுவா ஷோ போய் சைஸா எம்ஜிஆர்ட்ட போய் கேட்கிறாரு. "என்னண்ணே என்ன உண்டா இல்லையா?" அப்படின்னு. அப்ப எம்ஜிஆர் சொல்றாரு, கண்ண காமிக்கிறாரு. "கண்டிப்பா இன்னைக்கு ஷூட்டிங் உண்டு" அப்படின்றாரு. ஸோ அப்ப பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு ஷோ கொஞ்சம் தைரியமா போய் ஒரு ஓரத்துல உட்கார்ந்துறாரு. அப்ப பாருங்க திடீர்னு என்ன பண்ணாரு எம்ஜிஆர் படபடன்னு எந்திரிச்சு அவங்க வெளிய எந்திரிச்சு போயிடுறாரு. ஸோ போய் கார் எடுத்துட்டு அவரோட போயிடுறாரு. முரசொலி மாறனுக்கும் ஒரே குழப்பம். ஷூட்ல அப்புறம் கிருஷ்ணன் பஞ்சி இயக்குனர் இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரே குழப்பம். என்ன என்ன இப்படி பண்றாரு? என்ன நடிச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே உட்கார்ந்திருக்கும்போது அப்புறமா நைட்டு ஒரு 8 மணி எல்லாருக்குமே ஒரு மூட் அப்செட் ஆயி போய் எல்லாம் கிளம்பலாமான்ற நேரத்துல வந்துடுறாரு தலைவர். திடீர்னு வர்றாரு.
அந்த இறங்குறாரு, மேக்கப் போட்டு நேரா போறாரு. மேக்கப் போடுறாரு. மேக்கப் போட்டு வந்து அந்த குறை சீன நடிச்சு குடுக்குறாரு. நடிச்சு குடுத்து உடனே அப்படியே டைரக்ட்டா பிளேட்டுக்கு போயிடுறாரு. வெளிநாடு போயிடுறாரு. ஒரு படம் முடிஞ்சு போச்சு. படம் வெற்றிகரமா ஓடுது. ஒரு வசூல அள்ளி குடுத்து, அந்த கருணாநிதி குடும்பத்த அவர்களே அந்த கடன்ல இருந்து மீட்டு, ஏன்னா அவங்க ஆல்ரெடி அந்த பத்திரிகை நடத்துனாங்க முரசொலி சொல்லிட்டு. ஸோ அதனால நெறைய ப்ராப்ளங்கள் இருந்த டைம். ஸோ அந்த டைம் அதுலருந்து மீட்டு அவங்கள வந்து வெளிய குடுத்த படம் அந்த படம். அந்த படத்துல நெறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா ஆல்ரெடி நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் இந்த விஷயத்த நான் வந்து சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் நானு. அதுவும் தலைவர் வந்து இலவசமா நடிச்சு குடுத்த படம். அவங்களுக்கு வந்து இலவசமா ஒரு குடும்பத்த அன்னைக்கு ஒரு குடும்பத்த வாழ வச்சாரா என்னன்னு தெரியல. அந்த குடும்பத்துக்கிட்ட இன்னைக்கு தலைவர் வந்து அவங்க இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இதா வளர்ந்து நிக்கிறாங்க. அது ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த அரசியல் நமக்கு தேவையில்லை. அந்த அரசியல் அது பாட்டுக்கு இருக்கட்டும். நமக்கு வந்து தலைவர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அவருடைய பொன்மனச் செம்மல், அவருடைய நல்ல மனசு. அது ஒண்ணு தான் முக்கியம். ஸோ அதத்தான் கலைஞர் அவர்கள் அன்னைக்கே சொல்லியிருந்தாரு. இந்த படத்துல வர அந்த சொல்லுவாரே, அளவோடு ரசிப்பவன் எதையும் அளவின்றி கொடுப்பவன் வாலிய சொல்லியிருப்பாரு. இது கலைஞர் அவர்கள் தான் அந்த வரிய எழுதி குடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவோடு ரசிப்பவன் அளவின்றி கொடுப்பவன். சொன்ன அந்த வரிக்கு ஏற்ப வாழ்ந்தவர் தான் நம்ம பொன்மனச் செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஸோ அவருடைய இந்த படத்துல இந்த போர்ஷன் அந்த கலாச்சார போர்ஷன் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். அற்புதமா இருக்கும். என்று வந்ததும் அதே நிலா நின்று இந்த படத்த நீங்க பார்க்காதவங்க நீங்க படத்த பார்க்கலாம். அந்த படத்த பாருங்க. படத்த பார்க்கிறத விட இந்த போர்ஷன ரொம்ப ரசிச்சு பார்க்கலாம். அந்த குறிப்பிட்ட பாட்ட மட்டும் பகுத்தறிவோட ரொம்ப அருமையாவும், அற்புதமாவும் அதடிக்காம சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அதோட இந்த அங்கே அம்சாங்கே வா வா நல்லா அழுத்துங்க. டச் மீ மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு வரும். அந்த பாட்டுல பாருங்க. ஒரு 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 வரி இல்லையுமே இது வாலி வந்து எம்ஜிஆரை இன்ஸ்பயர் பண்றதுன்றது ஒரு பக்கம் இருந்துட்டாலும் அந்த வரியில வந்து ரொம்ப அழகான இடத்தையெல்லாம் அற்புதமா போட்டு வாலி பண்ண அந்த சில நிறைய விஷயங்கள் பண்ணி எம்ஜிஆரை வந்து முழுக்க முழுக்க ஆக்கிரமிச்சிட்டார் வாலி. இந்த இடத்துல எல்லாம் இந்த வரிகளை பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். ஏமையா ஏமி எந்த ஊரு சாமி ஏலம்மா கேளு நான் காஞ்சிபுரத்தாளு அப்படின்னு ஏழம்மா கேளு நான் காஞ்சிபுரத்தாளு. ரொம்ப அற்புதமா பண்ணிருப்பாரு. அது நான் செத்து பொழைச்சவன்டா பாட்டுல அவங்க துப்பாக்கி சூடுக்கு அப்புறமா வந்த பாட்டு ரொம்ப ஒரு பிரமாதமா ரொம்ப அற்புதமா வந்தது. அந்த பாட்டுல ஆக்டிங்கும் வேற லெவல்ல இருக்கும். ரொம்ப நிறைய வரிகள் இருக்கும். அது வந்து எம்ஜிஆர் வந்து கலைஞருக்காக எழுதி கொடுத்து சொல்லி எழுத சொன்னது அப்படின்னு சொல்லி அதே வாலி சொல்லியிருக்கிறாரு. நிறைய இடங்கள்ல வாலி சொன்னதில்லை. ஒரு சில இடங்கள்ல சொல்லியிருக்கிறாரு. ஆமா அந்த வரியை சேர்க்க சொன்னது எம்ஜிஆர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓடும் ரயிலை தலை வைத்து பாதையில் வைத்து தனது தலையை வைத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி வரும். ஸோ அந்த வரியை சேர்க்க சொன்னது எம்ஜிஆர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருந்த ஒரு ஒரு காலகட்டம். அவங்க நட்பா இருந்த காலகட்டம். பட் அதுக்கப்புறம் இந்த அரசியல்ல அவங்க விலகி இருந்தாலும், பட் எம்ஜிஆருடைய அந்த தாராள குணம் இருக்கு பார்த்தீங்களா? அவருடைய குணம் அது என்னைக்கும் வந்து மாறவே மாறல. அது புரட்சித் தலைவர் தான். பட் அது இந்த படத்துல இந்த படம் வந்து அந்த கருணாநிதி அவர்களுக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் குடும்பத்துக்கு வந்து ஒரு மறுவாழ்வு கொடுத்த படம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு மறுவாழ்வு. அப்படி மறுவாழ்வு கொடுத்த அந்த படத்தின் மூலமா தான். அதுக்கப்புறமா தான் அவர் என்ன பண்ணிட்டாரு, எம்ஜிஆருடைய அந்த ஒரு இமேஜ இது பண்ணணுன்றதுக்காக தான் நம்ம மகன் முத்துவ உள்ள கொண்டாந்தாரு. இது எல்லாருக்குமே தெரியும். அடுத்தடுத்து 5 பிக்சர்ஸ்ன்னு ஆரம்பிச்சு அவர் ஒரு 5, 6 படம் எடுத்தாங்க. ஸோ இத பத்தி தனியா ஒரு வீடியோவே போட்டிருந்தேன் நானு. போட்டிருக்கேன். இவரை போல எம்ஜிஆரை போல இன்னொரு வரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மக்கள் அத ஏத்துக்கல. எப்பவுமே புரட்சித் தலைவர் தான் மக்கள் திலகம் தான். டூப்ளிகேட் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு தூக்கி போட்டாங்க என்கிட்ட. ஸோ இந்த எம்ஜிஆருடைய ஒரு புகழ் பாடக்கூடிய ஒரு படமா எங்கள் தங்கம் மிக சூப்பரா அமைஞ்ச படம். ஸோ இந்த பாட்ட மிஸ் பண்ணாம பாருங்களேன். அதுல நான் சொன்ன விஷயம் இது காமெடியில கலக்கியிருப்பாரு அந்த சீன்ல அந்த பாட்டுல. என்று வந்ததும் அதே நிலா நின்று அற்புதமா பண்ணியிருப்பாரு. நல்லா இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.